நமஸ்காரம். நம்முடைய வாஸ்து பயணத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், வாஸ்து சாஸ்திரத்தில் நிச்சயமாகவே இந்த வீடு கட்டும் பொழுது, கட்டி முடித்த பிறகு உள்ளே நம்ம செய்யக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், அதே போல் வெளிப்புறத்தில் நம்ம பண்ணக்கூடிய எலிவேஷன்ஸ், இதெல்லாம் நிச்சயமாக வாஸ்து சாஸ்திரப்படி பொருத்தமாக பண்ண முடியுமா? இது தவறா அல்லது நம்ம அவாய்ட் பண்ணுறது நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை வாஸ்து சாஸ்திரப்படி கொடுக்குமா? ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பந்தம் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இது ஒரு மிகச்சிறந்த முக்கியமான நுட்பமான ஒரு கேள்வி. இது நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஆனால் ஒரே சிங்கிள் வேர்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமாக ஃபால் சீலிங்காக இருக்கட்டும், இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கட்டும், ஹை சீலிங்காக இருக்கட்டும், லோ சீலிங்காக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எங்கே வரலாம் அப்படின்றத நம்ம ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டியது, கையாள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் நிச்சயமாக அது உடல் ரீதியாகவும், அதாவது நம்மளுடைய ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். தவறாக ஹை சீலிங்கோ லோ சீலிங்கோ வருது அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக அது பொருளாதார ரீதியாக நம்மளை பாதிப்பு அப்படின்றது கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படின்றது இந்த ஹை சீலிங் ஒரு மிகப்பெரிய ரோலை இன்றைக்கி ப்ளே பண்ணுறது அப்படின்றது எங்களுடைய கன்சல்டேஷன்ஸில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த விஷயத்தில் ஹை சீலிங் அப்படின்னு நம்ம பண்ணுறது சிலர் படிக்கட்டே இல்லாமல் பிரம்மஸ்தானத்தில் ஹை சீலிங் அப்படின்றது போடுவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பங்களாக்களில் பணக்காரர்கள் கட்டுவ ஒரு விஷயம் அவங்க வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் ஷான்லியர் லைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொங்க விடணும். அதில் இரவு நேரத்தில் அந்த லைட் ஜொலிக்கிறது, அதை பார்த்து ரசிக்கணும், அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் அவர்களுடைய கனவாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீடு கட்டினா நிச்சயமாக அதில் ஷான்லியர் லைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பிளான் போட்டு கொடுக்கும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். அதனால தான் நான் இந்த டைமில் இதை பகிர முடியும். ஷான்லியர் லைட்ஸ் சென்டரில் பிரம்மஸ்தானத்தில் அது ரொம்ப பலமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், பாரமாக இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் தொங்க விடுறீங்க அப்படின்ற போது அது நிச்சயமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படின்றது பாதிக்கப்படும். இது பிரம்மஸ்தானத்தில் வந்தால் நிச்சயமாக அது இந்த குடும்பத்துடைய தலைவன் மட்டுமின்றி பொதுவாகவே ஒவ்வொருவர் வசிக்கின்ற அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே உடல் உபாதை அப்படின்றது நிச்சயமாக கொண்டு வரும். ஆனால் அதே வடகிழக்குலேயோ இல்லை கிழக்கு சார்ந்தோ இல்லை வடக்கு சார்ந்தோ தென்கிழக்கு சார்ந்தோ வருது அப்படின்னா அந்த டபுள் சீலிங் அப்படின்றது நிச்சயமான பாதிப்பை உண்டாக்கும். அது மன ரீதியாக, அதாவது ஏடிஹெச்டி, அப்புறம் ஆட்டிஸ்டிக்கு, இந்த மாதிரியான ஒரு சைல்டு இன்ஃபென்ட்டு அவங்களால பேச முடியாமல், இந்த ஆட்டிசம் அப்படின்றது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, வளர்ச்சி, மூளை வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு நிச்சயமாக இருக்காது. அதே சமயத்தில் அவங்களுக்கு பேச்சு அப்படின்றது தகுந்த நேரத்தில் நிச்சயமாக அவங்களால பேச முடியாது. வார்த்தைகளையும் சரி, அவங்க நடவடிக்கைகளிலும் சரி, நிச்சயமாக குறைபாடுகள் நிச்சயமாக காணப்படும். இதுக்காக குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒவ்வொருத்தரும் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பின்றது நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். இந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னும்போது அவசியம் ஹை சீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வடக்கு சார்ந்தோ கிழக்கு சார்ந்தோ வடகிழக்கு சார்ந்தோ பிரம்மஸ்தானத்தில் நிச்சயமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹை சீலிங் வரலாம் அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் படிக்கட்டுகள் போடும்போது மேற்கு சார்ந்து தெற்கு சார்ந்த நடுப்பகுதியில் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஹை சீலிங் அப்படின்றது வரும். இது நிச்சயமாக பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னா அந்தளவுக்கு நிச்சயமாக பாதிப்புகள் கொடுக்காது. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம எப்பயுமே தெற்கு மேற்கு சார்ந்து படிக்கட்டுகள் போடும்போது பாரம் அப்படின்ற ஒரு விஷயம், வெயிட் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தெற்கு மேற்கில் நம்ம கொடுத்துருவோம். அதுவும் நடுப்பகுதியில் கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றது நிச்சயமாக கொடுக்காது. கிழக்கு வடக்கு சார்ந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லோ சீலிங். இது இன்டீரியர் டெக்கரேஷனில் பண்ணும்போது இந்த ஃபால் சீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வருவார்கள். இந்த ஃபால் சீலிங் எங்கே வரலாம் அப்படின்னா நிச்சயமாக வடகிழக்கு சார்ந்து தாராளமாக வரலாம். அதே நீங்கள் தென்மேற்கில் ஃபால் சீலிங் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னும்போது அது நிச்சயமாக தவறுதலான ஒரு விஷயம். அது பொருளாதார ரீதியாக பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்னா நிச்சயமாக உண்டாக்கும். உங்கள் வீட்டில் யாராவது வீட்டில் ஃபால் சீலிங் இருக்குது, தென்மேற்கில் இருக்குது, தெற்கு சார்ந்து மேற்கு சார்ந்து இருக்குது அப்படின்னா அது இம்மீடியட்டாக எடுத்துறது நல்லது.
வடகிழக்கு சார்ந்து போட்டுக்கிறது சால சிறந்தது. அது கூட வந்து ஏன் அவாய்ட் பண்ணணும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஃபால் சீலிங் இந்த காற்று அப்படின்ற ஒரு விஷயம் போய் அடைப்படும் ஒரு இடத்துல. அதுவும் வந்து அது எந்த இடத்துல நீங்கள் ஃபால் சீலிங் போட்டாலும் காற்று அடைபடுறது சால சிறந்தது கிடையாது. ஜென்ரலாகவே எங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய வீட்டில் கிச்சனில் வந்து நாங்கள் வந்து கபோர்டு போட்டு மூடிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், அம்மா நீங்கள் கபோர்டு போட்டு மூடுறது வந்து பாத்திரங்களுக்கு வேணால் பாதுகாப்பாக இருக்கலாம். அது கூட நீங்கள் பயன்படுத்தாத பொருள் தான் நீங்கள் அதில் வச்சுருக்க போகிறீங்க. 45 நாளைக்கு எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்தாமல் யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து அந்த காற்றை வந்து அடைப்படைச்சி உங்களுடைய கபோர்ட் போட்டு மூடிடுறீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். தயவுசெய்து இந்த தவறுகளை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் கபோர்ட் போட்டு கதவு போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு நீங்கள் அதை திறந்து வைக்கிறது சால சிறந்தது. அது எந்த கிழமையாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கபோர்ட் போட்டுட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னும்போது அதை சாத்தி வைக்காதீங்க. வாரத்தில் ஒரு முறை தயவுசெய்து திறந்து வைங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய ரெக்கமெண்டேஷனில் முக்கியமானது. இது வந்து பெரிய மாற்றம் தருமானா நிச்சயமாக தரும், அவசியம் தரும். அதே போல் வெளியில் நம்ம செய்யக்கூடிய எலிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பண்ணலாமா கூடாதா அப்படின்னா நிச்சயமாக பண்ணலாம். அந்த எலிவேஷன் அப்படின்றது எப்பயுமே நம்மளுடைய வீட்டுடைய தாய் சவருடைய ஃப்ரண்ட் போர்ஷனில் தனியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது வந்து ஒரு பக்கத்தை வந்து வளர்த்துரும். ஆகையால் சதுரம் செவ்வகம் பாதிப்படையாமல் அந்த எலிவேஷனை எவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியுமோ, உங்களுடைய டெக்கரேட்டராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து இந்த இந்த சதுரம் செவ்வகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாதிப்படையாத அளவுக்கு, கட் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க செய்வாங்க. அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கன்சல்டண்ட்டை வச்சுட்டு பக்கத்தில் இந்த சதுரம் செவ்வகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த எலிவேஷனால் பாதிப்படையாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னும்போது அது பண்ணி முடித்து அந்த கன்சல்டண்ட்டுடைய அனுமதி பெற்று நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னும் போது பாதிப்பு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது வந்து நிச்சயமாக தவிர்க்கப்படும். அந்த விஷயங்கள் இல்லை கட்டாயிருக்கு, இல்லை ஒரு இடத்துல எலிவேஷன் வந்து குறைஞ்சிருக்கு, ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும்போது அது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும். அதனால் எலிவேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மெனக்கெட்டு ஸ்ரத்தையாக அந்த ஷேப்பை மட்டும் சதுரமோ செவ்வகமோ உங்கள் வீடுடைய ஷேப்போ பாதிப்படையாத அளவுக்கு பார்த்துக்கிறது சால சிறந்தது. நம்ம வீட்டில் வந்து தவறான ஹை சீலிங் இருக்குது, ஃபால் சீலிங் இருக்குது, பிரம்மஸ்தானத்தில் ஹை சீலிங் இருக்குது, இல்லை இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸுடைய தவறுதலால் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னும்போது இதுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கோயில் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் அம்புஜவல்லி தாயார் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது இம்மீடியட்டாக உங்கள் வீட்டில் பெரிய மாற்றங்கள் அந்த ஹை சீலிங்கை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்து அதை சமப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படும். பூவராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணம் அவசியம் போயிட்டு வாங்க. நிச்சயமாக பெரிய காரியங்களை பூவராக பெருமாள் பண்ணி கொடுப்பார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிலே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருவிழிலே சரணம் சரணம் சரணம்.